தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்கு. அங்கே அம்மன் மட்டும் இல்ல, அம்மனின் கீழே ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளும் இருக்கிறார். அந்த இடத்துக்கு சென்றவுடன் பயம் கூட பக்தியாக மாறிடும். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அமைந்துள்ள சிந்தலக்கரை வெக்காளியம்மன் கோவில். இது ஒரு சாதாரண ஆலயம் இல்லை, மக்கள் நம்பிக்கையால் உருவான ஒரு ஆன்மீக சக்தி மயம். பல வருடங்களுக்கு முன்பு இந்த இடம் வெறும் அமைதியான பகுதிதான். ஆனா சித்தர் ராமமூர்த்தி சுவாமிகளுக்கு இங்கே தெய்வ அருள் காட்சி கிடைத்ததாக கூறப்படுகிறது. இங்கு அம்மன் குடியிருக்க விரும்புகிறாள் என்று அந்த அருள் உணர்வே பின்னணியில் இந்த ஆலயமாக உருவெடுத்தது. அதற்கு பிறகு வெக்காளியம்மன் இங்கு சக்தியாக அருள் பாலிக்க ஆரம்பித்தாள். கல்வி வேண்டி வரும் மாணவர்கள், வேலை வேண்டி வரும் இளைஞர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி வரும் தம்பதிகள் எல்லாருடைய வேண்டுதல்களும் இங்கே கண்ணீரோடு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் மிகப்பெரிய அடையாளம் வானத்தை தொடும் போல இருக்கும் 42 அடி உயர வெக்காளியம்மன் சிலை. அம்மன் திறந்த வெளியில் இருப்பதற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு என்று பக்தர்கள் சொல்வார்கள். மக்கள் இன்னும் கஷ்டத்தில் இருக்கும் போது எனக்கு மட்டும் எதற்கு கூரை? அதனால்தான் அம்மன் எல்லோரையும் நேராக பார்த்தபடி தாயாக காத்து கொண்டிருக்கிறாள் என்று நம்பப்படுகிறது. ஆனா இந்த கோயிலின் மிகப்பெரிய அதிசயம் இன்னும் கீழே இருக்கு. அம்மன் சன்னதிக்கு கீழே செல்லும் போது ஒரு வேற உலகத்துக்குள் போவது போல இருக்கும். அங்கே ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது பள்ளிக்கொண்டு அருள் தரும் மகாவிஷ்ணு, அனந்தசயன பெருமாள் அமைதியாக சாய்ந்து இருக்கும் அந்த காட்சி உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இறைவன் அனைத்தையும் அமைதியாக காத்து கொண்டிருக்கிறார் என்பதை குறிக்கும். அவரின் கீழ் இருக்கும் ஆதிசேஷன் பாதுகாப்பின் அடையாளம், முடிவில்லாத காலத்தின் அடையாளம், அண்ட சக்தியின் அடையாளம். அந்த சன்னதிக்குள் நுழைந்தவுடன் குளிர்ந்த காற்று, மங்களமான வெளிச்சம், பெருமாளின் அமைதியான முகம் இதெல்லாம் சேர்ந்து மனசுக்குள் ஒரு அமைதியை தரும். அதனால்தான் மக்கள் சொல்வார்கள், வெக்காளியம்மன் சக்தியை தருகிறாள், சயன பெருமாள் மன அமைதியை தருகிறார். இன்று இந்த கோவில் ஒரு சுற்றுலா தலம் இல்லை, ஒரு நம்பிக்கை, ஒரு அதிசயம், ஒரு ஆன்மீக அனுபவம். ஒரு முறை இந்த இடத்துக்கு சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏன்னா சில கோவில்கள் கண்ணுக்கு அழகாக தெரியும், சில கோவில்கள் மனதிற்கு அமைதியை தரும். ஆனா சிந்தலக்கரை வெக்காளியம்மன் ஆலயம் ஆத்மாவையே உழுக்கும் ஒரு சக்தி. அம்மனின் அருள், ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட பெருமாளின் அமைதி, இது இரண்டையும் ஒரே இடத்தில் உணர்ந்தவுடன் வெளியே வரும் மனிதன் பழைய மனிதனாகவே இருக்க மாட்டான். இன்னும் இது போன்ற மறைக்கப்பட்ட அதிசய கோவில்களின் வரலாறுகளையும் ஆன்மீக கதைகளையும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஆலயத்தின் கதை ஒரு வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாறலாம்.